இப்ப நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம தாட்ஸோட பவரை பார்க்க பவர் ஆஃப் தாட். நம்ம தாட்ஸ் எப்படி நம்ம லைஃபை கொண்டு போயிட்டு இருக்கு. இப்போ வந்து உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு திட்டாரு, திட்டுனோடனே நீங்க உடனே என்ன பண்றீங்கன்னா கோவம் அடைறீங்க. உடனே உங்களுக்கு கோவம் வருது. கோவம் வந்தோடனே உங்களுக்கு எண்ணங்கள் என்ன ஆகுதுன்னா, அது எப்படா நீ என்ன திட்டலாம், உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, உனக்கு என்ன பத்தி தெரியுமா அப்படின்ட்டு ஏதோ ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வரும். எண்ணங்கள் வந்தோடனே நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா உடனே சண்டைக்கு போயிடுறீங்க. இப்ப கடைசியில் எப்படி முடியும், ஒரு பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். போலீஸ் ஸ்டேஷன்ல. இப்ப நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, இந்த ட்ரிகர், இந்த எமோஷன் இருக்குல்ல, இது ரெண்டுமே நம்ம கண்ட்ரோல் இல்லாதது. நீங்க எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ண நினைச்சாலுமே அவ்வளவு சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ட்ரிகர்ன்றது என்வரான்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு கால் வரலாம், இல்ல உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட திட்டலாம், புரியுதுங்களா? இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் இல்லாது. ஆனா இந்த தாட்ஸ் இருக்குல்ல, இங்க நம்ம கான்சியஸா சூஸ் பண்ணாக்கா, இந்த இடத்துல நம்ம ரெண்டு சாய்ஸஸ் இருக்கு, கான்சியஸ் கான்சியஸ் தான். இங்க நம்ம கான்சியஸா சூஸ் பண்ணோம்க்கா, நம்ம அது எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்னா, என்ன திட்டிட்டியா, சரி ஓகே, சரி நான் பாத்துக்கிறேன்டா, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம கான்சியஸா ஃபைட் அவாய்ட் பண்ணிடுவோம். அப்போ கடைசி எப்படி அந்த நிகழ்வு முடியும்னா வீட்டுக்கு போயிடுவோம் பிரச்சனை இல்லாம. சார் இதுதான் என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நமக்கு கோல் இருக்கும் லைஃப்ல, அந்த கோலை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி நோட்டிபிகேஷன் வரும். உடனே நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஹர்ஜ் ஆகும், ஓகே யூஸ் பண்ணலாம். உடனே என்ன நினைப்போம்னா 5 மினிட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவோம், இல்ல 10 மினிட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு எண்ணம் வரும். வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா உடனே ரியாக்ட் பண்ணிடுவோம். நமக்கே தெரியாது ரீல் வந்து 5 to 10 மினிட்ஸ், அரை மணி நேரம் யூஸ் பண்ணிடுவோம். அட் லாஸ்ட் அந்த ரிசல்ட் எங்க முடியும்னா, நம்மளோட கோலுக்கு டைம் கொடுக்காம 2 hours வேஸ்ட் பண்ணிருப்போம் அந்த நாள்ல.